lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பையனோட பேரோட மீனிங் என்ன, எதனால அந்த பேர் வெச்சேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு vlogல வந்து நான் சொல்லிருப்பேன் இந்த மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு பேருக்கு அப்படினு சொல்லிட்டு. சோ அந்த ஸ்டோரி வந்து சொல்லுங்கன்னு கேட்டிட்டு இருந்தீங்க. சோ அதனால why not a video அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ என்னோட பையனோட பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆறுபடையப்பன் என்கிற ராணா ஆதித்தன். ஃபர்ஸ்ட் இந்த ஆறுபடையப்பன் பாட்டுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் கன்சீவ் வரதுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல வாக் போவோம். ஈவினிங் வாக், நைட் வாக்ஸ், டிஸ்னி கூட்டு போகும்போது வாக் போறது அந்த மாதிரி. அந்த டைம்ல வந்து நிறைய பேசிட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்றது, பேசிக்கிறது. அப்படி ஒரு நாள் நான் வாக் போயிட்டு இருக்கப்ப என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம வந்து நான் ஆறுபடையப்பண்ணு தான் பேர் வைப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்துட்டு ஆறுபடையப்பண்ணா என்ன, அதை எப்படி கூப்பிடுறது, சொல்லி கூப்பிடுறதுன்னு ஆறுபடையப்பண்ணு பேர் வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷா ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அப்ப அவர் சொல்ற ஆறுபடையப்பன்னா அப்ப அது பாய் ஆச்சேடா அப்படின்னா, அது என்னன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தோணுச்சு, அதனால நான் வந்து சொல்றேன். அப்பவே வந்து நான் சொன்னது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேச்சு அப்படியே காலப்போக்கில் அப்படியே விட்டாச்சு. அப்புறம் கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறம் 5th month ஸ்கேனுக்கு போறதுக்கு முன்னாடி திண்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கோயிலுக்கு போறோம். அப்ப வந்து இந்த ஆறுபடையப்பன் டாபிக் அந்த 2 இயர்ஸ் பேசினதோட அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது யோசனையிலே இல்லை. அப்ப வந்து திண்டல்ல நின்று சாமி கும்பிட்டு இருக்கேன். அப்ப வந்து அந்த அன்னைக்கு ஷஷ்டி என்னன்னு தெரியல, எதாச்சியா நான் வந்து போயிட்டேன். ஸ்கேன் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியரா வர சொன்னாங்க, அதனால ஒரு 6 மணிக்கே நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கர க்ரௌடா இருந்துச்சு. இவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு பார்த்தா அந்த அன்னைக்கு ஷஷ்டி. ஸோ சாமி வந்து பயங்கர அலங்காரம், கூட்டம். அப்போ வந்து பூஜை பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த வந்து விளக்குறாங்க. அப்போ எனக்கு அப்படியே பார்த்துட்டு அழுக வந்துச்சு. அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இந்த பிரெக்னன்சி ஜேர்னில அப்படியே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா வருது. அப்போ வந்து நான் சொல்றேன், எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து உன்னோட பேரை தான் வைப்பேன். எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு நான் வந்து ஆறுபடையப்பன் உன் பேர் வைக்கிறேன், உன்னோட சந்நிதியிலேயே கொண்டு வந்து நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏன் அப்படி வேணும்னு எனக்கு தெரியல. டக்குன்னு அந்த ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அப்போ வந்து டக்குன்னு வேண்டிட்டேன். அப்புறம் நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுக வந்துச்சு. ஒரு தடவை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப ஒரு கூஸ் பம்ஸா, கண்ணில் தண்ணி வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். கரெக்டாக அந்த டைம் பார்க்கும்போது நான் எப்படின்னு வேண்டிட்டு கீழே வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தை பிறந்தா ஆறுபடையப்பன்னு நான் வந்து பேர் வைக்கிறேன், இங்கேயே வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டேன். அப்புறம் அவர் பார்க்குறாரு, இன்னும் எத்தனை அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு தோணுச்சு, நான் வந்து வேண்டிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் வந்து நான் இங்கே தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் வேண்டியிருந்தேன் திண்டல்ல. அதே மாதிரி மண்டபத்துல ரிசப்ஷன்ல வச்சுட்டு கல்யாணம் மட்டும் போய் கோயில்ல வச்சுட்டு திரும்ப மண்டபத்துக்கே திரும்ப வந்தோம். அதனால டக்குன்னு இதுவும் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன், சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் முடிச்சாச்சு. வந்து பாத்தீங்கன்னா முருகரை கும்பிடுறதுனால என்னன்னு தெரியல, எனக்கு வந்து பையன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. பேசிக்கா எதனால பாய் பேபி வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, எங்க வீட்டுல என் ஹஸ்பண்ட், நானு, டிஸ்னி 3 பேரும். அவங்க 2 பேரும் பாய்ஸ், நான் மட்டும் தான் கேர்ள். இப்போ வந்து இன்னொரு பையன் வந்துட்டாங்கன்னா நம்ம தான் ஒன்லி கேர்ள் இந்த ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மோஸ்டா இந்த இது அதுக்கப்புறம் முருகரை கும்பிடுறது இது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து பாய் பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். நான் வந்து பிரெக்னன்சி ஜேர்னல் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஜேர்னலிங் மாதிரி எல்லாமே இன்னைக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதிட்டு இருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இருக்கும் நேம்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி சூஸ் பண்ணோம், என்ன மாதிரி ஆசை இருந்துச்சு இல்லை நானே எழுதுனா என்னன்னு தெரியல. நான் எழுதுன நேம்ஸ் வந்து நான் அந்த பிரெக்னன்சி ஜேர்னலோட பிக்சரையும் நான் வந்து அட்டாச் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ராணா, அதுக்கப்புறம் இன்னொன்னு எழுதுறேன், எனக்கு ராணா மட்டும் தான் இப்போ மைண்ட்ல இருக்கு. ஸோ அந்த பிக்சர் நான் வந்து அட்டாச் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா மைண்டு ஃபுல்லாமே ராணா ஆதித்தன் அப்படிங்கிற பேரு எங்க இருந்து என் மைண்டுக்குள்ள வந்து உட்காந்துச்சு அப்படின்னு தெரியல. அந்த பேர் மேல பயங்கரமான கிரேஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கேட்டோடனே எனக்கு கொஞ்சம் கெத்தா ஒரு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. பேருக்கு என்ன மீனிங் தெரியாது, என்னன்னு தெரியாது, எதுனே தெரியாது. அந்த பேர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என் மைண்டுக்குள்ள வந்து வச்சுக்கிட்டேன். வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கம்பீரமா ஏதாவது ஒரு நேம்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. எனக்கு அக்னின்னு வைக்கணும்னு ஆசை, ராணான்னு வைக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கேட்டாலே கொஞ்சம் கெத்தா இருக்க மாதிரியான ஒரு நேம்ஸ் வந்து வைக்கணும்னு ஆசை. பட் பையனா பொண்ணான்னு தெரியல. பொண்ணா இருந்தா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரான்னு வைக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். பையன் பிறந்தா ராணா, பொண்ணு பிறந்தா ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன்.
பட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இதை பத்தி பேசும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்பயே நம்ம வந்து நேம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நியூமராலஜி படி வந்து வைக்கணும் முடியுமா என்னன்னு தெரியாது. ஸோ இப்பெல்லாம் அதெல்லாம் யோசிக்க கூடாது, எதையுமே அதை பத்தி பேசக்கூடாது, நீங்க வந்து ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுக்கோங்க, அதை பண்ணிக்கோங்க, நேம் எல்லாம் வந்து நியூமராலஜி படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து எழுதி வச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்லாம் எனக்கு வைக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுபடையப்பன், ராணா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 பேர் எழுதி வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் என்ன வச்சிருந்தாருன்னா, அவருக்கு ஒருவேளை பையன் பிறந்தா வெற்றின்னு வைக்கணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு, பொண்ணு பிறந்தா ஷஷ்டின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்தாரு. நான் வந்து ராணா, ஆறுபடையப்பன் அப்படி இப்படி இந்த சைடு நான் எழுதியிருப்பேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெற்றி, அப்புறம் வந்து எங்க 2 பேருக்கு நவீன் நிவேதா அப்படிங்கறதுனால நானின்னு வைக்கணும், பொண்ணு பிறந்தா நீனான்னு வைக்கணும், சஷ்டின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4 பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது அவரோட ஆசை இதுதான் வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, உனக்கு பிடிச்சதை வச்சுக்கோ, என்னோட இது எனக்கு இந்த பேர்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஸோ அதெல்லாம் எழுதிருந்தோம். நானின்னா அதெல்லாம் எப்படி வைக்கிறது, நாளைக்கு பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்பான், இதெல்லாம் ஒரு பேரான்னு கேட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு விட்டாச்சு. வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்குது, அதே மாதிரி பையன் வந்துட்டான், முருகர் வந்துட்டாரு. ஸோ அடுத்து வந்து பேர் வைக்க நியூமராலஜி ஜோசியம் பார்க்க ஜாதகம் பார்க்க போறாங்க. ஸோ நிறைய பேர் அதையும் கேட்பாங்க, ஜாதகம் ஜோசியம் அஸ்ட்ராலஜி இதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஜாதகம் ஜோசியம் இதுலலாம் நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட நம்பிக்கையும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து அப்படியே வச்சுட்டேன். அது அப்படியே மறந்தாச்சு, அப்படியே விட்டாச்சு. கரெக்டா நேம் அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரோட எழுத்துக்கு வந்து ஜா ஜே ஜோ அந்த மாதிரி லெட்டர்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்புறம் அவங்களே வந்து அந்த ஜோசிக்காரர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஜா ஜேங்கிறதுல வந்து வடநாட்டு பேர்கள் தான் வந்து அதிகமா வரும், நம்ம சைடு அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்களா என்னன்னு தெரியல, கூட்டெழுத்து வந்து 5 வர மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. எழுத்து வந்து 5 வைக்கலாம் அப்படிங்கும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ராணா ஆதித்தன் அப்படிங்கிறது வந்து நல்ல அந்த ஏபிசிடி ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. எனக்கு அப்படியே ஆச்சரியம், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு, எப்படிடா இது எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த பேருமே நாங்க யோசிக்கல, இந்த ஒரு பேர் மட்டும் தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து 5க்கு வந்து வந்துச்சு. அண்ட் மெயினா 5 வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப லக்கி நம்பர், என்னோட லக்கி நம்பரும் 5. அதே மாதிரி ராணா ஆதித்தன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு. ஸோ எல்லாமே வந்து முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ ராணா ஆதித்தன் அப்படிங்கிற பேருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணா அப்படின்னா ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங், அதாவது கிங். அது வந்து ஒரு ஆரா, நல்ல ஒரு வைப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். மெயினா வந்து ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிங் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து ராணா அப்படிங்கிற பேரு. ஆதித்தன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட மகன், அதாவது ஆதினா முதல், அந்த மாதிரி சூரியனோட மகன், அந்த ஒளி தேஜஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். இதுதான் ராணா ஆதித்தனோட பேரோட மீனிங். இந்த மீனிங்ல எதுவுமே தெரியாம அந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு கெத்தா இருக்கு, அதனால வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச பேர் இது. அதுக்கப்புறம் வீட்லயும் இந்த பேரை வந்து சொன்னோம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, யாருமே எந்த அப்ஜெக்ஷனுமே சொல்லல, அதனாலவே வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு பேர் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இவனுக்குன்னு எழுதியிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சுக்கிட்டோம். இதுதான் இவனோட நேமோட பேக் ஸ்டோரி. எதுவுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி எல்லாமே எனக்கு கிடைச்சது. எதுவுமே வந்து ஈஸியா எனக்கு கிடைச்சது இல்ல. அதாவது டக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைக்காது, ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வரும், அதாவது ஒரு ஹார்ட் ஃபேஸை தாண்டி தான் அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும். பட் அந்த கிடைக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷியஸா, ரொம்ப வர்த் த வெயிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் முன்னாடி இருந்து என் லைஃப்ல இருந்து எல்லாமே இப்படிதான் நடந்திருக்கு. நான் வந்து சென்னையில வந்து இருக்கணும்னு நினைச்சது, இந்த மாதிரியான பால்கனி இருக்கிற ஒரு வீட்டில் தான் நான் இருக்கணும்னு நினைச்சதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நான் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேபி வேணும், ஒரு டாக் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேர்ல முதல் கொண்டு எல்லாமே லைஃப்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் எனக்கு வந்துச்சு. அது வந்து மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற பேர் தான் இப்போ வந்து புதுசா நம்ம வந்து சொல்றோம். அப்பெல்லாம் வந்து ஒரு விஷயத்த நான் நினைச்சிட்டே இருப்பேன், அதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருப்பேன், அதெல்லாம் தான் அப்படியே என் லைஃப்ல அப்படியே அடுத்தடுத்து நடந்துச்சு. ஸோ அதை பத்தி இன்னொரு வீடியோல நான் வந்து தனியா சொல்றேன். ஸோ இதுதான் என்னோட பையனோட நேம் அண்ட் பேக் ஸ்டோரி எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் வெனிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா அதை நினைச்சிட்டே இருங்க, ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருங்க, அது கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அதை தான் நான் வந்து சொல்லிக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.